வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தில் வேலை. இது ஒரு மத்திய அரசு வேலை. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 179 அறிவிச்சிருக்காங்க. பணி மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, சூப்பரண்ட் ஆஃப் அக்கௌண்டண்ட்டு. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, எம்பிஏ, எம்எஸ்சி, சிஏ, சிடபிள்யூஏ. கடைசி தேதி 12/1/2025. அடுத்த மாதம் முடியும் டைம் இருக்குது நம்மளுக்கு. அப்ளை மெத்தடு ஒன்லி ஆன்லைன் மெத்தடு தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியோட சிறப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சொந்த ஊர்லேயே கிடைக்கிது. சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட்டை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், நாகர்கோவில், ராயபுரம், சிங்கநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, உடுமலைப்பேட்டை, விருத்தூர்பேட்டை, அதுபோக ஆல்வேஸ் இந்தியா முழுவதும் அறிவிச்சிருக்காங்க. பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்னு மேலாண்மை பயிற்சி பொதுவுக்கு 40 பதவி அறிவிச்சிருக்காங்க. மேலாண்மை பயிற்சி தொழில்நுட்பம் 13 பதவி, கணக்காளர் 9 பதவி, கண்காணிப்பாளர் பொது 32 பதவி அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு 81 அறிவிச்சிருக்காங்க. கண்காணிப்பாளர் பொது எஸ்ஆர்டி என்இ 2 பதவி அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி என்இயில் 10 பதவி அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி லடாக் யூடி 2 பதவி அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மேலாண்மை பயிற்சி பொதுவுக்கு எம்பிஏ, மேலாண்மை பயிற்சி தொழில்நுட்பத்துக்கு பூச்சியல் அல்லது நுண்ணுயிரியல் அல்லது உயிர் வேதியியல் அல்லது உயிரியல் வேதியியல் அல்லது பூச்சியுடன் விலங்கியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டதாரியாக இருக்கணும். கணக்காளரை பொறுத்தளவுக்கு பிகாம் அல்லது பிஏ வர்த்தகம் அல்லது பட்டய கணக்காளர் அல்லது செலவு மற்றும் மேல்நிலை கணக்காளர் அல்லது எஸ்ஏஎஸ் கணக்காளர் 3 வருட அனுபவத்தோடு சொல்லியிருக்காங்க. கண்காணிப்பாளர் பொது முதுகலை பட்டம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பட்டம் அல்லது விலங்கியல் வேதியியல் அல்லது உயிரியல் உயிர் வேதியியலில் பட்டம் பெற்றிருக்கணும். கண்காணிப்பாளர் பொதுவுக்கு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி எண்ணியில் விவசாயத்தில் பட்டம் அல்லது விலங்கியல் வேதியியல் அல்லது உயிர் வேதியியல் பட்டம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி லடாக் யுடி விவசாயத்தில் பட்டம் அல்லது விலங்கியல் வேதியியல் அல்லது உயிர் வேதியியல் பட்டம். வயது பார்த்தீங்கன்னா மேலாண்மை பயிற்சி பொதுக்கு 28 ஆண்டுகளும், மேலாண்மை பயிற்சி தொழில்நுட்பத்துக்கு 28 ஆண்டுகளும், இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் 28 ஆண்டுகளும், இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் எண்ணி 28 ஆண்டுகளும், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எஸ்ஆர்டி லடாக் 28 ஆண்டுகளும், கணக்காளருக்கு 30 ஆண்டுகளும், கண்காணிப்பாளர் பொதுக்கு 30 ஆண்டுகளும், கண்காணிப்பு பொது எஸ்ஆர்டி 30 ஆண்டுகளும் அதிகபட்ச வயது. இந்த வயசு கீழே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். இது அரசு தளர்வுப்படி சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்புக்கு 5 வருஷம், அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஓபிசிக்கு 3 வருஷம், பர்சன் வித் பேக்வேர்டு டிசபிலிட்டி பிடபிள்யூடி 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் எல்லாத்துக்கும் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாதாந்திர சம்பளம் பார்த்தீங்கன்னா மேலாண்மை பயிற்சி பொது 60,000 ஸ்டார்டிங் சம்பளம். நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ 1,80,000 முடி வந்துடும். மேலாண்மை பயிற்சி தொழில்நுட்பத்துக்கு அதே சம்பளம் தான் 60,000 1,80,000. கணக்காளர் பொறுத்தளவுக்கு 40,000 1,40,000. கண்காணிப்பாளர் பொறுத்தளவுக்கு 40,000 1,40,000. இளநிலை தொழில்நுட்ப உதவியாளரை பொறுத்தளவுக்கும் 29,000 93,000. கண்காணிப்பாளர் பொதுக்கு 40,000 1,40,000. இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் 29 93,000. இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் லடாக்கின் 23 93,000 முடியும் அறிவிச்சிருக்காங்க. இதில் டிஏ, ஹச்ஆர்இ எல்லா அலோன்சஸுமே உங்களுக்கு உண்டு. செலெக்ஷன் மெத்தட் ஆன்லைன் டெஸ்ட்டு தான். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு இன்டர்வியூ இருக்குது உங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன் உமனுக்கு 500 ஆல் அதருக்கு 1,350 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் டேட்டு 14/12 ஓப்பன் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட்டு 12/1/2025. அடுத்த மாதம் முடியும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஹவு டு அப்ளை இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயிலை வெரிஃபை பண்ணணும். ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். கம்பல்சரியாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. இது ரொம்ப நம்மளுக்கு லக்கியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இது ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் வாட்சிங்.